எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி துதித்து ஆராதனை செய்து நன்றியுள்ள இருதயத்தோட உடைய சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல சுக பலத்துக்காக ஆயுட்காலங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாளின் கர்த்தருடைய ஆராதனையை இது ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையிலே எங்களோடு கூட இந்த காணொலியின் மூலமாக காணக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் இந்த நாளிலே ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து காத்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்த உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், திரியேக தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னதாயிருந்து துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உமது நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல இசை கருவிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் உம்மை பாடி உயர்த்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல இடங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதன் மூலமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்காக, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மை நேசிக்கிறார்கள், உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரிலே உமது நிறைவான ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உடைய கரம் எங்களோட நன்மையாயிருந்து ஆராதனை ஆசீர்வதித்து உமது நாமத்தை மையப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலிருக்கும் என்ற வார்த்தை பிரகாரமாக இந்த நாளிலே நன்றியால் நிறைந்து ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ந்து அவரை உயர்த்துவோமாக.
நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, நம்முடைய தேவன் யெகோவா நிசி, நம்முடைய தேவன் யெகோவா ராமா, நம்முடைய தேவன் யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். நம்முடைய தேவனுடைய பெயர்களை சொல்லி அவரை ஒன்று சேர்ந்து அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம்
இனிமையானது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தேவனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவரை நாம் பாடி துதித்து மனம் மகிழ்ந்தோம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொரு பேர்களையும் எவ்வளவு கிருபையாய் இருந்திருக்கிறார், எவ்வளவு இரக்கமாய் இருந்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஏற்ப அவர் செய்த நன்மைகளை நினைத்து அருமையானவர்களே அவரை நாம் பாடி அவரை புகழ்ந்து அவரை போற்றி அவரை வாழ்த்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். Nandri
எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி நாம் அவரை பாடி இவ்வளவு நேரமாய் நாம் தேவனை துதித்து நாம் பாடினோம். எல்லா நன்மைகளும் நினைத்து அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைத்து நாம் பாட நேரங்களும் நம்மளுடைய நாமம் போதாது. ஹல்லேலூயா. தேவன் நாம் சற்று நேரம் ஆராதிப்போமா. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலும் கூட எங்கே திரும்பினாலும் பாடும் கொள்ளை நோய்கள் இந்த உலகத்துல எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் எந்த சேதமும் இராமல் இன்றும் நம்மை சுகபத்திரமாய் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்தமான கிருபையா இருக்கிறது. நமக்கு தேவையான பலனும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் தேவையான பலனும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிற தெய்வம் அவரே. அவரால் அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே இந்த பூலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி அவர் ஒருவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவன் நம்மோட கூட இருந்து இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நம்முடைய குடும்பத்தினருக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் சுகமும் பலனும் சம்பாதித்தது நம்முடைய திறமையோ நமக்கு இருக்கின்ற வேலையோ நம்முடைய கையின் பலனோ நம்முடைய கையின் பிரயாசமோ அல்லவே அல்ல. அது எல்லா துதி கன மகிமையும் நம்முடைய தேவனுக்கே சேரும். ஹல்லேலூயா. அவர் நம்மளே கண்ணோக்கமா இருந்து நம்மை சுகபத்திரமா இந்த நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தயவாய் அவர் சந்தித்து இருக்கிறார். யெகோவாகிற தேவனாய் இருந்து குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த பூலோகத்திலும் சரி இந்த பரலோகத்திலும் சரி எங்களுக்கு உண்மை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆவியானவரே, நீர் இன்றி ஆண்டவரே எங்களால் இந்த பூலோகத்திலே இதுவரையும் நாங்கள் வந்திருக்க முடியாது. இதுவரையும் நடத்தி வந்த தெய்வம் நீ, இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் எபினேசர் இதுவரை நடத்தி வந்த தெய்வம், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டமான இடங்களிலே நான் இருந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அப்பா இதுவரை நடத்தி வந்த தெய்வம், இன்று நான் எதை குறித்தும் கலங்காமல் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, என் அன்பு தெய்வமே, அன்பு நேசரே, இதுவரை நடத்தி வந்த தெய்வமே, இனிமேலும் நீ நடத்த போவதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று என்னுடைய ஆராதனையில் அன்பாய் நேசத்துடன் நேச பாடலாய் அப்பா என்னுடைய ஆராதனை பாடலை நான் உம்மை பார்த்து நான் பாட போகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் உண்டு, நீர் மாத்திரமே உண்டு. நீர் இல்லை என்றால் அந்த உலகத்திலே எங்களுக்கு யார் உண்டு? ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி வரப்போகிற தெய்வமாய் நீர் இருக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்பா, நீங்க இருக்கிறது போதும் ஆவியானவரே, நீர் இருப்பது போதும் ஆவியானவரே. எங்களோட எப்பொழுதும் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் எங்களோட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் இன்று எங்களோட நீர் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இருப்பது போதும், உங்களுடைய பிரசன்னம் போதும். இந்த நேரத்தில் எங்களுடைய துதியில இறங்கி வந்திருக்கிற தெய்வம் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே உங்கள் வீட்டில தேவன் இறங்கி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கிறார். அவரை அன்பு செய்யும் விதமாக ஒரு அன்பு பாடலை அவரை பார்த்து நாம் பாடுவோமா? எனக்கு யார் உண்டு, என் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை தாங்கிறது. நீரே எல்லா இடத்திலிருந்தும் என்னை விடுவித்து, என்னை சிக்ஷித்து, என்னை பிரித்து, என்னை வேறுபடுத்தினீர். எல்லாமே நீங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நினைத்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் நம்மை வேறுபடுத்தி நம்மை சிக்ஷித்து, நம்மளை எவ்வளவாய் ஒரு குயவன் களிமண்ணை கொண்டு இந்த பாறையை அழகாய் வளைவது போல தெய்வம் நம்மை இவ்வளவாய் அவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்மை வளைந்திருக்கிறார். அந்த அன்பை எல்லாம் நினைத்து இந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். இருக்கின்ற இடத்துல தேவன் நம்மோட இருக்கிற அவருடைய பிரச்சனை நம்மை நிறைக்கிறது. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. சொல்லுவோமா? எவ்வளவு
எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உண்மை அன்றி வேறு யாராண்டவரை எங்களை காப்பாற்ற முடியும்? என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, எனக்கென்று ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் நீர் கிருபையா எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே. கலங்கிற நேரத்திலே உன் கரவெளியை தாங்கியதப்பா. அதை நினைத்து அன்பாய் உண்மை அன்பினாலே நிறைந்து போய் பாடுகிறோம். உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you Jesus. We love you Holy Spirit. We love you sweet Holy Spirit. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தி உருவாக்கி சிற்றிருத்தி சீர்படுத்தினே. உடமைத்தி புதிதாக்கி பிரித்தி பிரியாதிருந்தி. உலகத்திலிருந்து எங்களை பிரித்து ஆண்டவரே, இது நான் எனக்கென தெரிந்து கொண்ட ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனமாய் எங்களை உலகத்திலிருந்து பிரித்து ஆண்டவரே, நீர் எங்களோட இருந்து எங்களை விட்டு பிரியாமல் இதுவரையும் இருந்து வழி நடத்தி வருகிற தெய்வம், அழைத்த தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், வாக்குத்தத்தம் தந்த தெய்வம், இன்று வரை வாக்குத்தத்தத்திலிருந்து மாறாத தெய்வம், உண்மையுள்ள தெய்வமே உண்மை ஆராதிக்கும் சொல்லுமா. என்னை உடைத்தி ஆண்டவரை உருவாக்கி சேர்ந்து சொல்லுமா. உடைத்தி உருவாக்கி சிற்றித்தி சீர்படுத்தி புதுமத்தி புதிதாக்கி பிரித்தி பிரியாதிருந்தி. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுமா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தி உருவாக்கி சிற்றித்தி சீர்படுத்தி உடமைத்தி புதிதாக்கி திருத்தி பிரியாதிருந்தி. உடைத்தி
இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிற்றித்தீ சீர்படுத்தினீ தொடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தேன் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. கலக்கமான நேரத்தில் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கரமே என்னை வழி நடத்துகிறது ஆண்டவரே. மனிதர்களை நம்பி இருந்த நேரத்திலே மனிதர்கள் எல்லாம் கைவிட்ட போது, சொந்தங்களை நம்புகிற நேரத்தில் சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட போது, எல்லா மோசமான சூழ்நிலைகளும் அப்ப இப்பொழுது எங்கள் கண்முன்னே வந்து போகிறது ஆண்டவரே. எப்படியா இருந்தோம் பாவத்தின் பாரங்களை சுமந்து உண்மை அறியாத எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம். அந்த இயேசு இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வில் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இது எங்களை வேறுபடுத்தி அப்ப எங்களுக்கு நீ உண்டு, எங்களை காண்கிற தெய்வம் நீ உண்டு, எங்களை காக்கிற தெய்வம் நீ உண்டு, எங்களை விசாரிக்கிற தெய்வம் நீ உண்டு, எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் நீ உண்டு. எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து இந்த நாள் வரை அப்பா வழி நடத்தி வந்திருக்கிற தெய்வத்துக்கு ஆராதனை ஆண்டவரே. உமக்கே நீரே எங்கள் தெய்வம், உமையே உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துவோம். உமக்கே எங்களுடைய நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எங்களுடைய மனதில் உண்மை மாத்திரமே நினைத்து உமக்கே நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம். உமக்கே ஆராதனை பலிகளை ஏறெடுப்போம். எங்கள் தெய்வம் எங்களை காக்கிறவர், காக்கிறவர், விசாரிக்கிறவர், வழி நடத்துகிறவர், இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் மத்தியிலே மகிமையாய் இறங்கி இருக்கிறவர். உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மையை ஆராதிப்போம். இன்னொரு சொல்லுவோமா, எனக்கு யார் உண்டு சொல்லுவோமா, கலங்கின நேரத்தில் எல்லாம் உம்முடைய கரமே என்னை நடத்தும். உண்மை என்று வேறு ஆராண்டவர் வேறு யாருமே எங்களுக்கு இல்லை ஆவியானவர். உண்மை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லை ஆவியானவரே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. ஆராதனை சொல்லுகிறோம். சர்வ வல்லமையுடையவர், சாவாமையுடையவர், சர்வ உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். எங்களை கண்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உயிருள்ள தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உண்மை அதிகமாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நாம் நினைத்து நாம் எங்கிருந்து எந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் அவரை ஆராதித்தாலும் அங்கே இறங்கி வருகிற தெய்வம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். சர்வ வல்ல தெய்வமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, சர்வ வல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சாவாமை உடையவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லாமல் கட்டளையிலே நிற்கும் இன்று எங்கள் மத்தியிலே மகிமையாய் இறங்கி இருக்கிறவரை அதிகமாக ஆராதிக்கிறோம். உண்மை மாத்திரமே எங்கள் மனக்கண்ணிலே நிறுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே we worship your Holy Spirit. El Shaddai, El Shaddai, sarva valla deivame. El Shaddai, El Shaddai.
எல்லா முழங்காலும் முடக்கும் நாமம், எல்லா உலகத்திலே உயர்ந்த நாமம், உன்னத நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த எல் ஷடாய் நாமத்தை கையில உயர்த்தி பயபக்தியுடனே அவரை மாத்திரம் நம் மனக்கண்ணு நிறுத்தி கையில வைத்து சொல்லுமா, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகந்தர தெய்வமே, யெகோவா ராஃபா, சுகந்தர தெய்வமே, யெகோவா மெஸ்ஸியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா மெஸ்ஸியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும். எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய் தெய்வத்தை ஆராதிப்போம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி,
யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தையே உயர்த்துகிறோம். எங்கோ இருந்து எல்ரோயி தெய்வம் எங்களை கண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் சுகத்தை தந்த யெகோவா ராஃபா தெய்வமாயிருந்து இன்றும் எங்கள் வாழ்வில சர்வ வல்ல எல் ஷடாய் என்று வழிநடத்தி வருகிறது. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். எங்களுடைய நாமத்தை அல்ல உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். எங்களுக்கு அல்ல எல்லா மகிமையும் உம்முடைய நாமத்திற்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை, உம்முடைய நாமத்திற்கே, இயேசுவின் நாமத்திற்கு, எல்லா நாமத்திலும் மேலான நாமமான இயேசுவின் நாமத்திற்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் அப்பா உடைய கரங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை காண்கிறவரே, இன்று எங்களோடு இருந்து எங்களை கண்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இணைந்து ஒவ்வொருவரோடும் நீ இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் ஆசீர்வதி. இன்னும் அதிகமாக ஆராதிக்க கிருபை செய்யும். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. அளவில்லாமல் ஊற்றப்பட்ட பிரசன்னத்திற்காகவும் உடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் அபிஷேகத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலே முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உடைய நாமத்திற்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை பாடி துதித்து ஆராதனை செய்திட ஆண்டவர் நாம் கொடுத்த சகல சுகபலத்திற்காக அவருக்கு அதிகமாக நன்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சந்தோஷமா இருக்கிறீர்களா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் பலமாகவும் நம்பிக்கையாகவும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 முதல் 40 அதிகாரங்களிலே தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக அந்த ஜனங்கள் இல்லாதபடியினாலே நியாய தீர்ப்பை அவர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். தேவனுடைய ஜனங்கள் சிறையிருப்புக்கு செல்லும்படியாக அங்கே தீர்க்கதரிசிகள் அவருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை அங்கு நாம் வாசிக்கிறோம். பிறகு அருமையானவர்களே, 40ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 66 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்கள் பேரிலே மிகவும் கரிசனை கொள்கிறார். அவர்கள் பேரிலே அவர் இரக்கமாய் இருக்க விரும்புகிறார். அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களை ஆற்றி தேற்ற விரும்புகிறார். அவர்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்க அதிகமாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தேவன் அந்த மக்கள் மீது எவ்வளவாக கரிசனையும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசனம் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியை அலிக்கூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு
ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று தேவன் அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், பாட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியே களிக்கூறு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்திலே பாடி களி கூர்ந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் இவ்வுலகத்திலே வாழும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? களி கூறுகிறோமா? மகிழ்ந்து பாடுகிறோமா? மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா? அல்லது மனவடிவா இருக்கிறோமா? அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்தவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அருமையானவர்களே தேவன் பேரிலே குறை சொல்லுவவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் நியாய தீர்ப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது. தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் பேரிலே அவர் மகிழ்ச்சியாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கிறார். ஆகவே களி கூறும்படியாக அவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய பதில் என்ன என்று பார்க்கும் பொழுது கீழே வாசிக்கிறோம், சீயோனோ. அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் யூதா ஜனங்கள், சீயோனோ, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ந்து பாடுப்பா, களி கூறுப்பா. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அது செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அருமையானவர்களே, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். யாரு? தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு ஒப்பாக சியோன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் என்னவெல்லாம் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தேவன் கொடுக்க விரும்புவது மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆறுதல், பலன். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அதற்கு மாறாக மனவழி உள்ளவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய 3 நாட்களாக தொடர்ந்து அவர்களுக்கு செய்தி சொல்லி வருகிறார். அவர்கள் தங்கி இருக்கிற இடங்களிலே அதிகமான வார்த்தைகளை, பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவர்களுக்கு உணவு வேண்டும். ஆகவே நம்முடைய சீசர்களை நோக்கி அவர் கேட்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் கேட்கிறார். 5ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரயோஜனமாக, இவர்கள் ஒவ்வொருவர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு, அவங்க சொல்ற வார்த்தை என்ன? போதாதே. இதுதான் அருமையானவர்களே, அவர்கள் ஒரு அவநம்பிக்கையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் போதாதே. ஆனால் கீழே வாசிக்கிறோம், அவருடைய சீசரோடு சீமோன் பேதுரு சகோதரர் அந்திரேயா என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். பாருங்க, தேவன் களி கூறு, மகிழ்ந்து பாடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ தேவன் எங்களை மறந்தார், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த மக்களை தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் இவர்களோ ஏமாத்திரம் என்று சொல்வது மட்டுமல்ல, போதாதே என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் ஆண்டுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது.
இயேசு என்ன செய்கிறார்? 11ஆம் வசனத்தில் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவரிடத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் அந்த மக்களுடைய மனவடிவான வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் கைவிட்டுட்டாங்க, ஆண்டவர் மறந்துட்டாருங்க என்னைய. அருமையானவர்களே, இங்கே சீசர்கள் சொல்லுகிறார்கள், போதாதுங்க, எம்மாத்திரம். அருமையானவர்களை, நீங்களும் நான் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிற நன்மைகளை நாம் பட்டியலிடவே முடியாது. எவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோமா? குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கோபமாக இருக்கிறோமா? அல்லவே அல்ல. நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அந்த மக்களுடைய தேவைகள் கரத்திலே கொடுக்கப்பட்டது. அதற்காக அவர் நன்றி சொல்லுகிறார். ஆகவே அது அருமையானவர்களே பலுகி பெருகுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வேலைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சகல நன்மைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். காரணம் என்ன? நீங்கள் பெற்றிருக்கிற எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் அன்றி நம்முடைய கரத்திலே எதுவுமே இல்லை. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதான நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மனமடியாக அந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிற வண்ணமாக நாம் சொல்லவே கூடாது. மறந்து விட்டாரு, ஆண்டவர் கைவிட்டு விட்டாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவாகத்தான் இருக்கும். என்று சொன்னால் எதிர்பாராத இழப்புகள், துன்பங்கள், பிரச்சனைகள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, நம்பிக்கையை தருகிறார். ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். விடுதலை நாயகராக அவர்களுக்கு இருக்கிறார். ஆனால் அவர்களோ மனவழிவாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் அவருடைய நித்தியமான அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். அதுதான் நம்ம பார்க்கணும். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இல்லையா தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய மக்களுக்கு நித்தியமான அன்பை அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 1 அதிகாரத்திலே அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய வாக்குத்தத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு குழந்தை கருவிலே இருக்கும் பொழுதே அவருடைய வாக்குத்தத்தம் துவங்குகிறது. ஏனென்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்,
நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு அனைத்தும் ஒரு நாளிலே மறைந்து போகும், மாறி போகும், மறைந்து போகும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதான நியதி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருபோது நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை கேட்கிறது, அப்பா அம்மா நீங்க இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி கேட்கிறது. நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் உண்மையா இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் அல்லவா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பவர் அல்ல. உங்களோட கூடவே இருக்கிறார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அருமையானவர்களே, அவருடைய அன்பு நித்தியமானது. ஆகவேதான் எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். எவர்லாஸ்டிங் லவ். ஆகவே நித்தியமான அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 49ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:14 ஆண்டவர் அடுத்து என்ன கொடுக்கிறார் தம்முடைய ஜனங்களுக்கு? முதலாவது நம்பிக்கையையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும், அருமையானவர்களே, அவர்களுக்கான விடுதலை வாழ்வையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காக களி கூறும்படியாக கேட்கிறார். இரண்டாவதாக அந்த மக்களுக்கு தம்முடைய அன்பை கொடுக்கிறார், கூடவே இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அடுத்து 16 ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? இதோ என் உள்ளன் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அருமையானவர்களே ப்ராமிஸ், வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உங்களை என்னையும் அவருடைய உள்ள கையில் என்ன செய்திருக்காரா? வரைந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம அவருடைய கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 43ஆம் அதிகாரம் ஏசாயா 43, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நமக்கு மேலுள்ள அதிகாரிகள், நம்மோட கூட இருக்கிறதான அந்த பணியாளர்கள் மத்தியில அந்த மேல் அதிகாரி எல்லாரும் இருக்கையில உங்களுடைய பெயரை மாத்திரம் சத்தமாக அவர் சொல்லி கூப்பிட்டால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனாலே நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் உங்களையும் நம்முடைய கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறாரா? பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! உள்ள கையில் வரைந்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிழ்ச்சி,
நம்பிக்கை, இன்னும் விடுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நித்தியமான அன்பை தருபவர் மட்டுமல்ல, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய உள்ளங்களிலே வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு, பிராமிஸ் அவர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல. அருமையானவர்களே, அந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது? நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் அவர் வரைந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் 27ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 28 வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், மனமடைந்து போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் கைவிட்டு விட்டார்கள், ஆண்டவர் மறந்து விட்டார்கள். இல்லை, ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை, அதற்கு மாறாக பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாராம். ஆகவே நமக்கான வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்தி ரட்சித்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33:11, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே மனமடிவாகி அருமையானவர்களே, மிகுந்த துன்பத்திலும் வேதனையிலும் அநேக சொல்லக்கூடிய காரியம், நான் ஏன் வாழ வேண்டும், நான் எதற்காக இருக்க வேண்டும் என்றெல்லாம் முறுமுறுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், நமக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையாய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நாம் எண்ணி பார்த்து மகிழ்வோட, மனமடிவாக அல்ல, மன மகிழ்ச்சியோட நன்றி சொல்லுவோம். அருமையானவர்களே, அவர் தாய் தந்தை நம்மை கைவிட்டாலும் அவர் ஒருபோது நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை அவர் அன்பினாலே அவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். நித்தியமான அந்த அன்பை நமக்கு கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அவர் நம்மை நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கான ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள், மனமடிவாகாதீர்கள். அதற்கு மாறாக ஏசாயா 49:13 சொல்லப்பட்டதை செய்யுங்கள், பாடுங்கள், களி கூறுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் பிரகாரமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை மிகுந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான ஆண்டவரே நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாகி இந்த சமூகத்திலே வந்து காத்திருந்தோம்.
உம்மை பாடி துதித்து மகிழ்ந்தோம். உம்முடைய வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது நன்றி சொல்ல இந்த வாழ்நாள் போதாது. கர்த்தாவே, எல்லா அன்பும் மாறி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உமது அன்பு ஆண்டவரே எங்களை நித்தியம் வரை அழைத்து செல்லக்கூடிய எவர்லாஸ்டிங் லவ், நித்தியமான அன்பா இருக்கிறது. உமது அன்பு ஆண்டவரே இங்குள்ள எல்லாருக்கும் நித்தியமானதா இருக்கிறது, நிரந்தரமானதா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களோடு கூடவே இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர், உள்ள கையில் வரைந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ரட்சிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்பை ஆண்டவரே அறியாமல் உணராமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு கடைசி பரியந்தமும் உமக்கு வல்லமையான சாட்சிகளாக வாழ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பாராத விபத்துக்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, மழையினாலும் வெள்ளத்தினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு ஏசாயாவிலே சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுவிப்பதாக சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை தருவதாக சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை தேற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. விதமாக இன்றைக்கு நோயினாலும் இயற்கையினாலும் மனிதன் மூலமாகவும் இன்னும் பல வழிகளிலும் இழப்புகள் மூலமாகவும் ஆண்டவரே பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அன்பான மக்களுக்கு நீரே ஆறுதலையும் பலனையும் ஆண்டவரே சமாதானத்தையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்திய சுவிசேஷ ஐக்கிய திருச்சபையினுடைய தலைமைத்துவத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவங்களோட கூடவே இருக்கிறீர். அவர்களை நீர் பலப்படுத்துகிறீர், அவர்களை ஆறுதல்படுத்துகிறீர், அவர்களை சமாதானப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நித்தியமான அன்பினாலே நன்பான குடும்பத்தின் மக்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் ஆண்டவரே ஜெபங்களுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்களுடைய உற்சாகமாக ஊழியங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகமாக வேதத்தை வாசிக்க, அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக விசுவாசத்திலே வளர, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருவரை பார்த்து திருச்சபைகளிலே ஆண்டவரே ஆராதனை செய்யக்கூடிய ஒரு விடுதலை வாழ்வை இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் புகழமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகை மட்டுமின்றி நடத்துவதாக. ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.